are welcome to my kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65. நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக பஞ்சு மாரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? பாரு, நல்லா இந்த மாரி நான் சொல்கிற மெத்தட் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா பஞ்சு மாரி நல்லா வெளியே முறுமுறுன்னு லேயர் லேயராக வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிக்கன் 65 செய்யறதுக்கு ஒரு 3 முட்டையை உடச்சி நல்லா ஊற்றிங்க. முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் மேலே போகிற நம்ம மசாலாவுக்கு நல்ல கோட்டிங்காகவும் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சால்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன், தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முதல்ல நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் போட்டு பரட்டும்போது எல்லாம் நல்லா ஈஸியாக பைண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை இந்தமாதிரி 65க்குன்னு கேட்டிங்கன்னா இந்தமாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலர் விட்டோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் பரட்டிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 65ல் கொஞ்சம் நல்ல ஸ்மெல்ல இருக்கும். இந்த மசாலா கூட கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா ஊறட்டும்.
இந்த மசாலா அப்படியே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். சிக்கனை மசாலா போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு சிக்கன் பொரிக்கிறதுக்கு கடாயை வச்சிடலாம். கடாயை சூடானோன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. சிக்கன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. சிக்கன் பீஸை ஒன்று ஒன்று எடுத்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு லைட்டாக ஒரு இது பண்ணி விட்டுருங்க. அப்போ அடியில் உக்காந்துடாது. அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்மளோட 65 இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க. நான் கலர் பவுடர் சேர்க்க மாட்டேன், அதனால தான் ரெட் கலராக இல்லை. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க சிக்கன் கூட எல்லாத்தையும் அதேமாரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் கலர் போடாததுனால இது நேச்சுரல் கலர் அப்படியே இருக்கும். நான் கலர் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் கலர் போடல. பார்த்தீங்களா, சிக்கன் நல்லா வெந்து போச்சு. நல்லா பஞ்சு மாரி வெந்து போச்சு சிக்கன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்தமாதிரி நிறைய வீடியோஸு உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.